ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக 2 வகையான கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுவும் 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க, ரொம்ப சுலபமான முறையில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த கொழுக்கட்டை வந்து தாளித்து கொட்டிட்டு பண்ண போகிறோங்க. கடுகு சேர்த்தாச்சு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோங்க தனியாக. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த மாவோடு சேர்த்தாச்சு. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த மாவில் வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் தனியாக உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை வந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான முறையில் சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாங்க. அது நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டை வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி ரெண்டுமே கார கொழுக்கட்டை தான். இப்போ ரெடி ஆயிடுச்சு, இந்த உருண்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு 3 நிமிஷத்தில் வெந்து முடிச்சிருங்க. இந்த கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. தொட்டு பாருங்கள், பாஞ்ச் மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பருப்பு கொழுக்கட்டை பார்க்க போகிறோங்க. கடலை பருப்பு, துவரம் பருப்பு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாங்க. அரிசி மாவு தனியாக எடுத்து வச்சுக்குவோம், பிசைஞ்சு வச்சுருக்கோம். தேங்காய் துருவல் வச்சுருக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்குமே நம்ம வந்து தாளிச்சு கொட்டி தாங்க பண்ண போகிறோம். கடுகு சேர்த்துக்கோங்க. உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து பச்சையாக தாங்க போட போகிறோம், மல்லித்தலையை. இப்போ பெருங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாமே வந்து அரிசி மாவோட கலந்தாச்சுங்க. அரிசி மாவு முன்னாடி நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த பவுடர் பண்ணி வச்சுருந்த துவரம் பருப்பு, கடலை பருப்பு அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு தேங்காய் துருவல் அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ பச்சையாக மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. இந்த கொழுக்கட்டைக்கு பச்சையாக சேர்த்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பச்சையாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஆல்ரெடி மாவுலேயே போட்டு பிசைட்டு வச்சுருக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இப்போ இதை வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வைக்க போகிறோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இப்போ இந்த கொழுக்கட்டை வந்து இது வேக வச்சு எடுக்க போகிறேன். இதுவுமே ஒரு 3 நிமிஷத்தில் வெந்து முடிச்சிருங்க. 3 நிமிஷம் கூட ஆகாது. இப்போ வெந்து முடிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க, பருப்பு கொழுக்கட்டை. இப்போ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.